இப்போ நம்ம வந்து பெப்டிக் அல்சர் பற்றி பார்க்க போகிறோம். பெப்டிக் அல்சர்னால் வந்து ஒரு presence ஆஃப் அல்சர் in the lower esophagus, stomach and duodenum. ஸ்டொமக், டியோடினம் அண்டு லோவர் ஈசோஃபேகஸ் இதில் எல்லா இடத்துலையுமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் இந்த அல்சரு. இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் மியூக்கோசா, இம்பேலன்ஸ் பிட்வீன் தி மியூக்கோசல் அண்டு மியூக்கோசல் டிஃபெக்டிவ் ஃபேக்டர் அண்டு லியூமினல் ஃபேக்டரில் வந்து ஒரு ஆசிட் அண்டு பெப்சின் வந்து இம்பேலன்ஸ் நடக்கிறதுனால தான் வந்து வரக்கூடிய ஒரு டிசீஸு. இது வந்து பிரேக் டவுன் ஆஃப் த மியூக்கோசல் சர்ஃபேஸில் வந்து 5 mm மோர் தென் 5 mm அண்ட் டெப்த்து வந்து சப்மியூக்கோசல் லேயர் வரைக்கும் அந்த அல்சரேஷன் வந்து நடந்துருந்துச்சுனாலும், அதுக்கப்புறம் இந்த டியோடனல் அல்சர் வந்து மோஸ்ட் காமனாக வந்து கேஸ்ட்ரிக் அல்சரை விட டியோடனல் அல்சர் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் அல்சராக வந்து இருக்குது. இது வந்து ஒரு யங் ஏஜில் வந்து 30 to 55 ஏஜில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து என்னென்னா 55 to 75 ஏஜ் வந்து 70 ஏஜில் உள்ளவங்களுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எத்தியாலஜியில் வந்து மோஸ்ட் காமன் எத்தியாலஜிக்கல் ஃபேக்டர் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் எத்தியாலஜிக்கல் ஃபேக்டர் ஆஃப் பெப்டிக் அல்சர் வந்து என்னதுன்னா H. pylori இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து H. pylori இன்ஃபெக்ஷன் மோஸ்ட் காமனஸ்ட் எத்தியாலஜிக்கல் ஃபேக்டர் வந்து H. pylori இன்ஃபெக்ஷன், NSAID, ஸ்டொமக்கு, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஆசிட், அதுக்கப்புறம் ஹைப்பர் செக்யூரிட்டி கேசஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜாலிங்கர், அதுக்கப்புறம் வந்து எல்சன் சின்ட்ரோம் அப்படின்ட்டு இருக்குது. ஜாலிங்கர் என்சல் சின்ட்ரோம்னா வந்து இது ஒரு சின்ட்ரோம்னா இது வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் லைக் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த அல்சரில் வந்து ஒரு காமனாக வந்து இம்பேலன்ஸாக இருக்குது. ஆசிட் அண்ட் பெப்சின் தான் வந்து இம்பேலன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து H. pylori இன்ஃபெக்ஷன்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா. இந்த H. pylori இன்ஃபெக்ஷன் வந்து என்னதுன்னா இது வந்து ஒரு H. pylori இன்ஃபெக்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த H. pylori இன்ஃபெக்ஷன் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. இந்த H. pylori இன்ஃபெக்ஷன் வந்து மோஸ்ட் காமனாக இருக்குது. இது எவ்வளோனா அரௌண்டு 75% வந்து 75% வந்து இருக்கும். 75% ஆஃப் த அல்சரேஷன் இருக்குது. இது வந்து கேஸ்ட்ரிக்கில் வந்து 30 to 60% ஆஃப் த கேஸ்ட்ரிக் அல்சராக வந்து இருக்குது. கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து இருக்குது. 75% வந்து இந்த அல்சராக தான் இருக்குது. இன்க்ரீஸ் இன் தி கேஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் தி கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும், அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் கேஸ்ட்ரிப்பினாலையும், டிக்ரீஸிங் இந்த டியோடனல் பைகார்பனேட் செக்ரேஷன் வந்து டியோடினத்தில் வந்து கம்மியாகிறதுனாலே வரக்கூடியது. இந்த ஃபேக்டர் வந்து ஒரு பேட்ச் ஆஃப் கேஸ்ட்ரிக் மெட்டாப்ளேஷியா. இது வந்து ஒரு பேட்ச் ஆஃப் கேஸ்ட்ரிக் மெட்டாப்ளேஷியா டியோடனம் பம்பாக இருக்குது. அதுக்கப்புறம் காலனைசேஷனில் வந்து இது வந்து H. pylorica வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃப்ளமேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷனில் வந்து என்னதுன்னா இது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிடாமினென்ட்லி வந்து ரெடியூஸ்டு கேஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு கேஸ்ட்ரிக் மியூக்கோசல் ரெசிஸ்டண்ட்னால வரக்கூடிய ஒரு ரெடியூஸ்டு கேஸ்ட்ரிக் மியூக்கோசல் ரெசிஸ்டண்ட் வந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா வந்து ரெடியூஸ்டு கேஸ்ட்ரிக் மியூக்கோசல்னால வரக்கூடியது. அதுக்கப்புறம் NSAID அல்சர் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து NSAID அல்சர் வந்து மோஸ்ட் காமனாக அசோசியேட்டட் இன் தி கேஸ்ட்ரிக் அல்சர்னால வரக்கூடிய டியோடனல் அல்சர்னால வரக்கூடியது. இது வந்து NSAID. இப்போ NSAID தான் வந்து மெயினாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த NSAID வந்து ஒரு சஃபர் டு தி அல்சரேட்டட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷனில் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து புரோஸ்டோகிளாண்டின் சிந்தசைஸ் வந்து ஒழுங்காக வந்து ரிடக்ஷன்னால வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து இன்ஹிபிட் தி என்சைம் ஆஃப் சைக்ளோ ஆக்சிஜனேஸோட என்சைம் வந்து இன்ஹிபிஷனாலையும் புரோஸ்டோகிளாண்டின் இருக்குது. அந்த புரோஸ்டோகிளாண்டின் வந்து ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் தி கேஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் வந்து சைட்டோ ப்ரொடெக்ஷனில் வந்து இருக்குது. இந்த ட்ரக் வந்து செக்ரேட்லி அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரக் வந்து செலக்டிவ்லி வந்து என்னதுன்னா இது வந்து COXO சைட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் வந்து இது வந்து காக்சிசிலின், செலிகாக்சிப், அதுக்கப்புறம் வந்து எட்ராகாக்சிப் மோஸ்ட் காமனாக வந்து இது இருக்குது. இது வந்து ஆக்டிவ் இன் தி கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து லெஸ் தென் ஆக்டிவாக இருக்குது. ஸ்மோக்கிங் அண்ட் டயட்டு. இப்போ வந்து ஸ்மோக்கிங் அண்ட் டயட் வந்து பார்க்குறோம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஸ்மோக்கிங் பல்லட் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சிகரெட் குடிச்சிடணும். அதுக்கப்புறம் சிகரெட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் த பெப்டிக் அல்சர் வந்து தீஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் ஹீலிங் ஆஃப் த அல்சர் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் தி ஸ்டொமக்காக இருக்குது. there is no associated of any
ஸ்பெசிஃபிக் டயட், எந்த ஒரு அதுக்கப்புறம் நோ அசோசியேட்டட் ஆஃப் எனி ஸ்பெசிஃபிக் டயட், ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து கஃபைன், இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அல்சர், செர்டைன் ஃபுட் இருக்குது, டிஸ்பேசியா வந்து அதுக்கப்புறம் இன்ஜெக்டபுளாக இருக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் ரெக்கரண்ட் அப்டாமினல் பெயின், ஒரு ரெக்கரண்ட்டாக வந்து ஒரு அப்டாமினல் பெயின் வந்து இருக்குது. ரெக்கரண்ட் அப்டாமினல் பெயின் இருக்குது. பெயின் வந்து லோக்கலைஸ்டு எபிகாஸ்ட்ரியம் பர்னிங் க்ரோன் டைப்பு, அதுக்கப்புறம் டல் ஏக்கிங், அதுக்கப்புறம் வேகர் டிஸ்கிரைப்டு இன் தி, அதுக்கப்புறம் ஹைகர் பிளெயின் இருக்குது. இங்கே பெயின் இன் டியோடனல் அல்சர், பெயின் வந்து டியோடனல் அல்சர், டியோடினம் எங்கே இருக்குது, டியோடினம் வந்து கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். டியோடினல் அல்சர் வந்து பெயின் வந்து டியோடினல் அல்சர் வந்து எப்படின்னா வந்து மீல்ஸ், அதுக்கப்புறம் அன்டாசிட்ஸ்னால வரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நாட்யூரினல் பெயின் வந்து நைட்டு போல் பெயின் வந்து இருக்கும் டியோடினல் அல்சருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் பெயினாக இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்ட பிறகு வலிக்கும். அதுக்கப்புறம் வந்து நாசியா, வெயிட் லாஸு, கம்ப்ளைண்ட் ஆஃப் தி கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து இருக்கும். இப்போ வந்து என்னதுன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து தனியாக நம்ம வந்து போட்டோன்னா வந்து இது வந்து என்னதுன்னா எபிகாஸ்ட்ரிக் வந்து டெண்டராக வந்து இருக்குது. இது வந்து எபிகாஸ்ட்ரிக் வந்து மோர் டெண்டராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா எபிகாஸ்ட்ரிக் வந்து மோர் டெண்டராக இருக்குது. அடுத்தது வந்து இது ரிவர்சல் டு தி எபிகாஸ்ட்ரிக் டெண்டர்னஸ் அண்டு பெப்டிக் அல்சர் வந்து இன்காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளிகேஷன் ஆஃப் தி, இப்போ வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வந்து பெப்டிக் அல்சர் வந்து என்னென்னா ஜிஐ ஹெமரேஜு, பெர்ஃபியூஷன், அல்சர் பெனிட்ரேஷன், கேஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் வந்து அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்குது. ஒரு கண்டென்ட் பெயின் டு நாட் ரிலீவ் டு த ஃபுட் அண்ட் அன்டாசிட் சஜஸ்டட் டு த பெனிட்ரேஷன், ஒரு சிவியர் பெயின் இருக்குது. ஒரு சிவியர் பெயின் அக்யூட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அடமென் மேபி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அக்யூட் அடமென் மேபி occur to the அதுக்கப்புறம் preparation of peptic ulcer melanoma. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து எண்டோஸ்கோப்பி இருக்குது, பயோப்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பிஹெச் பைலோரிக் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது. இதுக்கு வந்து போட்ரியம் ஸ்டடீஸ் வந்து ஜிஐ ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் வந்து பார்க்க முடியும் எண்டோஸ்கோப்பில். ஹச் பைலோரிக்கில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து செரலாஜிக்கல் டெஸ்ட்டு, ஆன்டிஜென் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெனித் டெஸ்ட்டு அப்படி இதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஹிஸ்டாலஜிக்கல் டெஸ்ட்டு, பயோப்சி பார்ப்பாங்க. இப்போ வந்து அனீமியாவாக இருக்குன்னா பிளட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்ப்பாங்க. லியூகோசைட்டோசிஸ் வந்து பிளட் கவுண்ட் தான் பார்ப்பாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோன்னா வந்து ஜென்ரல் மெஷர், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆசிட் நியூட்ரலைசேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மியூக்கோசல் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட் பண்ணுறாங்க. ஹச் பைலோரிக்கு இந்த தெரப்பி பண்ணுறாங்க. நார்மல் தெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஜென்ரலைஸ்டாக பார்த்தோன்னா வந்து டயட்டில் வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட், ரெக்வயர்ட் இல்லை. அந்த ஒரு மீல் வந்து ரெகுலராக வந்து இன்டர்வெல்லில் வந்து மீல்ஸ் எடுத்துக்கிறணும். ஸ்டொமக் ஹேஸ் பீன் சப்போர்ட்டட் கம்ப்ளீட்லி, வந்து ஸ்டொமக்கை வந்து ஸ்டொமக்கிங் should be stopped completely. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த பெப்டிக் அல்சர் வந்து டிவைடட் இன்டூ ஆசிட் நியூட்ரலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ஹிபிட்டரி, மியூக்கோசல் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட், அதுக்கப்புறம் வந்து எராடிகேஷன் ஆஃப் தி ஹச் பைலோரியா இருக்குது. இப்போ வந்து நியூட்ரலைசேஷன் ஆஃப் த ஆசிட் நியூட்ரலைசேஷன் இன்ஹிபிட்டரி ட்ரக் வந்து ஆன்டாசிட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து அன்டாசிட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து H2 ரிசப்டார் ஆன்டகோனிஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் கொடுக்குறாங்க. இதில் வந்து அன்டாசிட் வந்து மோஸ்ட் காமனாக வந்து மிக்சர் ஆஃப் தி அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஹைட்ராக்சைடு வந்து இருக்குது. அன்டாசிட் இஸ் யூஸ்வலி அதுக்கப்புறம் வந்து இஸ் ப்ரிவெண்டட் டு தி ரேப்பிட் ரிலீஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து H2 ரிசப்டர் ஆன்டகோனிஸ்ட் வந்து டெய்லி வந்து ரேனிட்டிடின் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரேனிட்டிடின் வந்து ஆன்டாசிட்டுக்கு வந்து ரேனிட்டிடின் வந்து கொடுப்பாங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து கொடுக்குறாங்க, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ரேனிட்டிடின் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிட்டிடின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஏஜென்ட்
H2 receptor வந்து ஹீலிங் த அல்சர் வந்து 90% ஆஃப் த கேசஸில் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து 8 வீக்கில் வந்து இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஓமிப்ரசோல், ராம்பிப்ரசோல், அதுக்கப்புறம் இன்சோப்ரசோல், ஓஸ்மிப்ரசோல், பேண்டாப்ரசோல் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொடுக்குறாங்க ப்ரோட்டீன் பம்பிங் இன்ஹிபிட்டராக. மியூக்கோசல் ப்ரொடெக்டிவ் ஏஜெண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் வந்து மியூக்கோசல் ப்ரொடெக்டிவ் ஏஜெண்ட்டாக என்னென்னு கொடுக்குறாங்கன்னா வந்து சல்ஃப்ரோனேட்டு, பிஸ்மித்து, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மெசோப்ரோட்டால் அதுக்கப்புறம் வந்து ப்ரோமேட் அல்சர் ஹீலிங் என்ஹான்சஸ் டு தி மியூக்கோசல் டெஃபினேட்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டஸ் நாட் யூசஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் தெரப்பியாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எஸ்யூசி சக்ரோஃப்ளேட் ஐஜிஜி ஆன்டிபாடி வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் பிஸ்மித் காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து ஒரு கிவன் ஆன்டிபயோட்டிக் வந்து ஹச் பைலோரிக்கோட ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ்ப்ரோலால், அதுக்கப்புறம் ப்ரிவெண்ட் தி என்எஸ்ஐடி ட்ரக்கோட ப்ரிவென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹச் பைலோரிக் அதுக்கப்புறம் வந்து எராடிகேஷன் தெரப்பியில் வந்து ட்ரிப்பிள் ட்ரக் தெரப்பி கொடுக்குறாங்க. இதுக்கு என்னென்னா வந்து ஆன்டிபயோட்டிக் மெயினாக கொடுக்குறாங்க ட்ரிப்பிள் ட்ரக் தெரப்பியில். அமாக்சிசிலின், அதுக்கப்புறம் வந்து கிளாரித்ரோமைசின் டெய்லி, ஓஸ்மிப்ரசோல், ராமிப்ரசோல், பேண்டாப்ரசோல், அதுக்கப்புறம் வந்து இன்சோப்ரசோல், பேண்டாப்ரசோல் கொடுக்குறாங்க. மெட்ரோனிடாசோல், அமாக்சிசிலின், பெனிசிலின், அதுக்கப்புறம் ஆன்டிஜன் கொடுக்குறாங்க. எராடிகேஷன் ஆஃப் ஹச் பைலோரிக் அச்சீவ்டு டு தி 85 to 90% இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லி எராடிகேட்டட் டு த ரிவர்ஸ் ஆஃப் தி அல்சராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இஃப் இன்ஃபெக்ஷன் ப்ரெசன்ட் ஆஃப் தி ட்ரிப்பிள் தெரப்பி குவாட்ரண்ட்டில் வந்து இருக்குது. பிஸ்மித், அதுக்கப்புறம் டெட்ராசைக்ளின், அதுக்கப்புறம் வந்து மெட்ரோனிடாசோல் வந்து கிவன் பண்ணுறாங்க. இப்போ தெரப்பி ஆஃப் த ஸ்பெசிஃபிக் கேஸாக ஹச் பைலோரிக்காக இருந்துச்சுன்னா வந்து 14 days ட்ரிப்பிள் ஆன்டிஜன் கொடுக்குறாங்க. ஹச்